அவன் ஜாபர் சாதிக்கா அவங்க கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை? யாரை ஏமாத்துறீங்க? பேச்சுவார்த்தை கார்ப்பரேட் என்பவன் உழைக்கும் மக்களை சுரண்டி ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டை பூச்சி. மக்களை கொன்று ரத்தத்தை புழிஞ்சு ரத்தம் வாங்கி வைக்கிறது தான் ஆள் இருக்கு. சாராய கடை ஒழிப்பு நடக்க தேர்தல் அறிக்கை பார்த்தீங்களா? அது ஒழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவர்களும் அமைச்சர்களாகட்டும் சரி, இல்லை யாராக இருந்தாலுமே அரசியல்வாதிகள் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா மது ஒழிக்க முடியாது. 60 வயசு மூதாட்டிக்கு கல்வி கொடுக்குறாங்க கனடாவில். மாடு மேய்க்கிற பயிர்களுக்குன்னு ஒரு கல்வி இருக்குமா? அதுதான் கார்பரேஷன் பள்ளிக்கூடம். மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்குவதற்காக கொடுக்கப்படுகிற போலி அறிக்கை. மக்களுக்கு நீங்கள் ஐரோப்பா நாடுகள் நடக்கிற தேர்தலில் எந்த கட்சியும் தேர்தல் அறிக்கையை கொடுப்பதில்லை. இப்போ அண்ணாமலை அவர்களே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சார், நாங்கள் மதுவை ஒழிக்க மாட்டோம் ஆனால் கள்ளுக்கடையை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரியே சொன்னார். அது இது எப்படி சார்? அது அண்ணாமலைக்கு பணம். வணக்கம் நேயர்களே, இது தமிழக அரசியல் களம். நான் உங்கள் அமிர்தா. ஒவ்வொரு நாளும் நம்ம இப்போ தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி வரப்போகிற இந்த டைமில் தேர்தல் களம் எவ்வளோ சூடு பிடிச்சிருக்கா. அதுவும் இப்போது பாஜக அவங்களோட தேர்தல் அறிக்கையை வர வெளியிட்டிருக்காங்க. நம்ம டெய்லியும் தமிழா பாண்டியன் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கும் அதை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். சார், தேர்தல் இப்போது நடக்க போகிற 19ஆம் தேதிக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் முன்னாடி கரெக்டாக வருஷப்பருப்பு, அதாவது நேற்று தமிழ் புத்தாண்டு அந்த டைமில் தான் தேர்தல் அறிக்கையே பாஜக வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல். இது ரொம்ப நாளாக பாஜக சொல்லிட்டு இருக்கா, அதை இப்போது நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஏஏ அமல்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. 2030க்குள்ளே தமிழ்நாட்டில் 2,20,00,000 பேருக்கு வீட்லேயே பைப் லைன் கொடுக்குற மாதிரி கேஸ் சிலிண்டர், அது முக்கியமாக சொல்லியிருக்காங்க. சானிட்டரி நாப்கின்ஸ் லேடிஸ்க்காக ₹1 கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா திருநங்கைகளுக்கு மத்திய காப்பீடு அரசு அதில் நாங்கள் இணைக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இது தவிர நிறைய விஷயங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஆகட்டும் சரி, இல்லை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி ஆகட்டும் சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க. பட் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதுவாக தான் நான் பார்க்குறேன் சார். இது தவிர வேறு ஏதாவது மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லலாம் சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதையும் இதை சொல்லலாம். இந்த தேர்தல் அறிக்கையே இந்த கட்சிகள் கொடுப்பது பூரா ஒரு ஏமாற்று. அனைத்து கட்சிகளும் தேர்தல் வருகிற பொழுது தான் மக்கள் மீது மிக மிக அக்கறையோடு தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுவாங்க. தேர்தல் அறிக்கை என்பது ஏமாற்று அறிக்கை. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுகவா அதிமுகவா இருந்தாலும் சரி, நீங்கள் மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்குவதற்காக கொடுக்கப்படுகிற போலி அறிக்கை அது. நீங்கள் 5 ஆண்டு கால ஆட்சியில் இருக்குது பிஜேபி. இந்த 5 ஆண்டு காலமாக அமல்படுத்த வேண்டியதை 3 நாளில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறத நாங்கள் அதை உறுதிப்படுத்த செய்வோம் அப்படின்ற மாதிரி தானே சார் அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை, இது தினம் மக்களுக்கு தேவை. இவர்கள் சொல்லுகிற எல்லா விஷயமும் 5 வருஷமாகவே தேவைதான். அதை தேர்தல் அறிக்கையில் சொல்லி தான் திருப்பி செய்யணுமா? மக்களுக்கு நீங்கள் ஐரோப்பா நாடுகள் நடக்கிற தேர்தலில் எந்த கட்சியும் தேர்தல் அறிக்கையை கொடுப்பதில்லை. தேர்தல் அறிக்கை என்பது ஏமாற்று அறிக்கை, போலி அறிக்கை. நீங்கள் அரசாங்கம் ஐரோப்பா நாடுகள் தான் அரசாங்கமே. ஹியூமன் ரைட்ஸே ஐரோப்பா யூனியனும் பிரிட்டனும் தான் மனித உரிமை அமைப்புகளுக்கான அதிகாரம் உள்ள நாடுகள் அந்த நாடுகள் தான். இந்த நாடுகளில் வரி வாங்குவான், வரி செலவை மிச்சம் வந்தால் மக்கள் திருப்பி கொடுத்துருவான். இதெல்லாம் இங்கே உண்டா இந்த இந்தியாவில்? அப்போது திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அத்துணையுமே மக்களை தேர்தல் நேரத்தில் உணர்ச்சி வசப்படுத்தி அவர்களை நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 தேர்தலில் நீங்கள் அதிமுக திமுக ரெண்டுமே போட்டி போடும். எப்படி போட்டி போடுன்னா, நீங்கள்
மக்களுக்கு அண்ணா சொன்னார், இலவச அரிசி 3 படி நிச்சயம், 1 படி நிச்சயம்னார். லட்சியம் 3 படி, 1 படி நிச்சயம். அப்போ 2 படி காற்றுல போகிறதா? இது அண்ணாவுடைய தேர்தல் அறிக்கை. மக்களுக்கு 3 படி கொடுக்கறதுக்கு என்ன முயற்சி பண்ணுமோ அதை கொடுக்கணும். தேர்தல் வருகிற பொழுது 3 படி நிச்சயம், 1 படி நிச்சயம், அரைப்படி தான் கிடைக்கும். அப்படியா? அப்போது அரசாங்கம் மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புள்ள ஒரு அமைப்பு. இங்கே கல்வி இலவசம் கிடையாது, மருத்துவம் இலவசம் கிடையாது. அது யாரும் அறிக்கை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டில் இத்தனை கட்சி தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. சாராய கடை ஒழிப்பு நடக்க தேர்தல் அறிக்கை பார்த்தீங்களா? அது வந்து ஒழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவர்களும் அமைச்சர்களாகட்டும் சரி, இல்லை வந்து யாராக இருந்தாலுமே வந்து அரசியல்வாதிகள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மது ஒழிக்க முடியாது. அது வந்து ஒழிச்சா அது வந்து வேறு மாதிரியான பாதிப்புகளை தான் வந்து மக்களுக்கிடையே கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால அது வேறு மாதிரியாக வந்து இப்போது அண்ணாமலை அவர்களே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சார், நாங்கள் மதுவை ஒழிக்க மாட்டோம் ஆனால் கள்ளுக்கடையை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரியே சொன்னார். அது அது இது எப்படி சார்? அது அண்ணாமலைக்கும் பணம் போகுது, அனைத்து கட்சிகளுக்கும் பணம் போகுது, அவ்வளோதான். சிம்பிள். எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நிதி சாராய வியாபாரிகள் கொடுக்குறான். பல கோடி ரூபாய் அரசியலை லிக்கர் லாபி தான், மதுபான ஆலை அதிபர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிறான். எல்லா கட்சியும் வாங்குதுமா, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட. நான் ஒரே ஒரு, நீங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க, இந்த முட்டாள் மக்களும் இதை ஒத்துக்கிட்டான். நான் அப்படியே குஜராத்துக்கு போயிடுறேன். குஜராத்தில் 75 வருஷமாக சாராய கடை, கல்லுக்கடை, பிராந்தி கடை, ஒயின், ரன்னர், ஜிம்மு, ஜின்னு, ஒயின் எதுவுமே இல்லை. அங்கே அரசாங்கம் நடத்தலையா? நடக்குதா நடக்கலையா அரசாங்கம்? அப்போ முட்டாள் மக்கள் 50 லட்சம் பேர் குடல் வந்தே சாகுறான், குடல் வந்தே சாகுறான். அப்போ அதெல்லாம் ஒழிக்கவே முடியாதுங்க. யார் சொல்கிறான்? இவன் சொல்கிறான். ஏன்னா சாராய கடையில் காசு வாங்குகிற பயிலுவோம். திமுக அதிமுக ரெண்டுமே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 6000 கிளை செயலாளர்கள் தான் அந்த டாஸ்மார்க்கு பாரை நடத்துகிறான். சாராய கடை, சாக்கினா கடை நடத்துகிற பயிலுங்க இந்த பயிலுங்க திமுக. இதுதான் தேர்தல் இருக்கியா? சாராய கடை எப்போ ஒழிப்பீங்க? காவிரி ஆற்றுல எப்போ மண் அல்லாமல் நிறுத்துவீங்க? சவுடு மண்ணை எப்போ குவாரி நிறுத்துவீங்க? இதெல்லாம் காமிச்சா அந்த இயற்கை வளம் பாதுகாக்கப்படும். தேர்தல் அறிக்கையே இல்லையே. தேர்தல் அறிக்கையே இல்லையே. திமுக அதிமுக தேர்தல் அறிக்கையில், பிஜேபி தேர்தல் அறிக்கையே இல்லையே. தமிழ்நாட்டில் சாராய், இந்தியாவை சாராய கடை ஒழிப்போம்யா, ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். பிஜேபியை ஆற்றுல மனம் நல்லாவே விட மாட்டோம், தேர்தல் அறிக்கை கொடுக்க சொல்லுங்களேன் பார்ப்போம். கொடுக்க மாட்டான். எல்லா கார்ப்பரேட் முதலாளிகளும் பிஜேபியை இயக்கிறான், காங்கிரஸை இயக்கிறான், அதிமுக திமுக கிளை செயலாளருக்கு விட்டுறான், குத்துறான். எதுக்கு? டாஸ்மார்க் பார் எடுக்கிறதுக்கு. அப்போது இது எல்லாமே ஏமாற்றுமா? மக்கள் ஏமாளிகள். இதுதான் அனைத்து கட்சி தேர்தல் அறிக்கை. சார், காங்கிரஸ் அவங்க கூட 1 லட்சம் ரூபாய் நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க சார். அப்போ 1 லட்சம் எப்படி சார் அவங்களால கொடுக்க முடியும்? வைப்பு நிதியாக வைப்போம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஆமாம், மோடி 5 லட்சம் கொடுத்தாருல இப்போ 10 வருஷத்துக்கு முந்தி. வங்கிகளில் நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் பல மில்லியன் டாலரை இங்கே இருக்கிற லஞ்ச பணத்தை கூட்டி அங்கே போட்டு வச்சுருக்கான். பல லட்சம் மில்லியன் டாலர்களை கூட்டி போட்டு வச்சுருக்கான் இந்திய தொழிலதிபர்கள். அதை பூரா மீட்டு கொண்டு வந்து உங்கள் வங்கி கணக்கில் 5 லட்சம் போட்டோன்னு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. இப்போ 10 வருஷம் ஆச்சு, அந்த வாக்குறுதி காற்றுல போயிடுச்சு. அதே போல் காங்கிரஸ் 1 லட்சம் போட்டோம், அது காற்றுல போயிடும். காங்கிரஸ் இந்த 60 வருஷம் வந்து ஆட்சி நடத்தினப்போ என்ன பெருசாக பெனிஃபிட்ஸ் பண்ணியிருப்பாங்க சார்? இப்போ இந்த 10 வருஷத்தில் மட்டும் மோடி அவர்கள் அரசு மட்டும் குறை சொல்கிறதுக்கு அப்படின்றத பலதரப்பட்ட விமர்சனமும் இருக்குல்ல சார்? இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. 60 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் பண்ண முடியாததை இந்த 10 வருஷம் மோடி அரசில் நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரியும் ஒரு பேச்சு வலைதளங்களில் பேசப்படுது. பெருசாக வந்து விமர்சனங்களும் வருது இல்லை சார்? அது உண்மையா சார்? அந்த மாதிரி 60 வருஷமாக காங்கிரஸ் பண்ண ஊழலில் பிஜேபி 10 வருஷத்தில் பண்ணிடுச்சு. ஏன்னா அது சாதாரணமாக 2 கோடி ரூபா வச்சுருந்த அதானி 200 கோடி கொண்டு வந்தார். குஜராத் முதலமைச்சரை போன பிறகு மோடி, இந்திய பிரதமரை போன பிறகு உலக கோடீஸ்வரர் பட்டியலை கொண்டு வந்து நிறுத்திட்டார். அதானியை 15 லட்சம் கோடி கொண்டு வந்து நிறுத்திட்டார். 15 லட்சம் கோடி. இதுதான் காங்கிரஸ் 60 வருஷ சாதனை, இவர் 10 வருஷ சாதனை. அது பல அதானிகள் உருவாகியிருக்காங்க, பல அம்பானிகள் உருவாகியிருக்காங்க, பல தொழிலதிபர்கள் உருவாகியிருக்காங்க. கள்ளச்சந்தை வியாபாரம் பெரிய இருக்குது. இதுதான் நடந்திருக்கு.
இதை தவிர எந்த நன்மையும் மக்களுக்கு நடக்கலை. மக்கள் பூரா வறுமை கோட்டு கீழே இன்னும் ரேஷன் அரிசி வாங்குகிற ஆளாக தான் இருக்கான். ரேஷன் அரிசி வாங்குகிற ஆளாக தான் இருக்கான். இவர்களுடைய வாழ்க்கை நிலை உயரவே இல்லை. ஸோ நீங்கள் கல்வி இலவசமாக கிடைக்கவே இல்லை, மருத்துவம் இலவசமாக கிடைக்கவே இல்லை. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, பிஜேபி எல்லாம் ஒரே குட்டைகள் உரிய மட்டைகள் தான். யாரும் மக்களுக்கான அதிகாரம் இல்லை, மக்களுக்கான ஆட்சியே இல்லை சார். இங்கே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி தேசிய லெவலில் தேசிய ஆட்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிஜேபி காங்கிரஸ் தானே சார். மற்றபடி பெரிய ஆட்சின்றது பெரிய லெவலில் வந்து தேசிய கட்சிகள் எதுவும் இல்லையா சார்? இல்லை, வேறு கட்சியை இந்தியா முழுமைக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி இல்லை. எல்லாம் இவர்களோடு ஒட்டி கொள்ளுகிறவர்கள் தான் இருக்கார்களே தவிர இந்தியா முழுக்க உருவாக்கக்கூடிய தத்துவம் இல்லை, கட்சியும் இல்லை. அதனால் 60 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி மக்கள் தூக்கி தூரமாக போட்டான். பிஜேபி 1980 ஆரம்பிக்கப்பட்டது. எப்போனா ஏறக்குறைய 80, இது ஒரு 15, 35 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிருச்சு பிஜேபி. ஆட்சியை பிடிச்சா என்னாச்சு? இப்போ ஆட்சியை இழக்க போகுது. மக்கள்கிட்ட எந்த விதமான பிஜேபி மீது நன்மதிப்பு இல்லை. ஏன்னா பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்லேயே 1 லட்சம் விவசாயி டெல்லியில் உண்ணாவிரதம் செத்து போயிட்டான். எவ்வளோ பேர்? 1 லட்சம் விவசாயி வந்தான், 1000 பேர் செத்து போயிட்டான். 1000 பேர் ஆவியும் மோடி பதில் சொல்லி ஆகணும். அவன் என்ன கேட்குறான்? நாங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு அடிப்படை விலை முடியா, எங்கள் விலையை கார்பரேட் முதலாளி தான் முடிவு பண்ணுறான், அதானி முடிவு பண்ணுறான், நாங்கள் முடிவு பண்ணோமையாங்கிறான். அதை மோடி ஒத்துக்க மாட்டேங்கிறார். அப்போ இது யாருடைய ஆட்சி? அம்பானி ஆட்சியா, விவசாயி ஆட்சியா? ஒரு வருஷமாக ஒரு விவசாயி டெல்லியில் 1 லட்சம் பேர் டேரா அடிச்சுட்டு கிடப்பான், சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு. எந்த பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் விவசாயி எவ்வளோ பேர் டெல்லியில் 1 வருஷம் படுத்து கிடந்தான், பார்த்தோமா இல்லையா? அப்போ ஏன் மோடி கூட்டு பேச முடியும்? அவன் யார்? அவனை ஜாபர் சேட்டா, அவனை ஜாபர் சாதிக்கா? தொடர்ந்து பேச்சுவார்த்தை. என்ன பேச்சுவார்த்தை? யாரை ஏமாத்துறீங்க? பேச்சுவார்த்தை. விவசாயிகள் வஞ்சிக்கிற அரசாக இந்த அரசு இருக்குமா? விவசாயி அவன் சேத்துல போய் கால் வச்சாதான், பயிர் நட்டாதான், நாற்று பறிச்சாதான், ஆண்களும் பெண்களும் இப்போ உழைச்சாதான் விவசாயி என்னைக்கு சேத்துல கால் வைக்கிறானோ அப்போ தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். அந்த விவசாயி 1000 பேர் செத்து ஆவியாக சுற்றுறான், மோடி வீட்டை சுற்றி சுற்றுறான். இதுக்கு மோடி பதில் சொல்லணும். இதுதான் பிஜேபியினுடைய அறிக்கை. ஆக பிஜேபி அறிக்கை என்பது ஒரு மோசடி அறிக்கை. உலக நாடுகள் பூராமே எல்லா நாட்டையும் விவசாயி தான் முதல் உரிமை. இங்கே விவசாயி டிராக்டர் வாங்கினா 13% வட்டி, தொழிலதிபர் ஆடிக்கார் வாங்கினா 8% வட்டி. அப்போ இவங்களுக்கு யார் தேவை? விவசாயி தேவையா, கார்பரேட் முதலாளி தேவையா? கார்பரேட் முதலாளி விவசாய நிலத்தை பூரா அடிச்சு ரியல் எஸ்டேட் போட்டு நீங்கள் காசா கிரவுண்ட் பில்டிங் கட்டி விற்கிறான். இவன் தேவையா, அவன் தேவையா? அப்போ பிஜேபி அரசாங்கம் 10 ஆண்டு காலத்தில் கார்பரேட் முதலாளிகளை வளர்த்துருக்கே தவிர சாதாரண மக்களுக்கு எந்த வித நன்மை. கார்பரேட் என்பவன் உழைக்கும் மக்களை சுரண்டி ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டை பூச்சி. அப்போது கார்பரேட்டை வளர்த்துக்கிற பிஜேபி எப்படி மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பான்? வாய்ப்பே இல்லை. எல்லாம் போலி அறிக்கை, எல்லாம் மக்களுக்கு இங்கே அரசியலே தெரியல, அறிவே இல்லை. இலவசமாக ஒரு நாட்டில் கிடைக்க வேண்டியது கல்வியும் மருத்துவம், 2 தான் காஸ்ட்லி. இலவசமாக சாராயம் கிடைக்கிது. இப்போ மோடி அவர்கள் வந்து மருந்தகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்க, அதில் வந்து பாதி ரேட்டில் தான் வந்து மருந்தெல்லாம் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே சார். இப்போ இன்னுமே வந்து இந்த சானிடரி நாப்கின்ஸ் நான் சொன்ன மாதிரி ₹1 கூட நாங்கள் வந்து லேடிஸ்க்காக அது கூட கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மருந்தகத்தில் பாதி விலையாக தானே சார் இது பண்ணி அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்கல்ல, அது கூட நீங்கள் எப்படி சார்? மக்கள் மருந்தகத்தில் வரி இல்லாமல் கிடைக்கிது, அவ்வளோதான். காசு கொடுக்கணுமா இல்லையா? அது பரவாயில்ல இல்லை சார். ஏதோ என்ன அதாவது இல்லைம்மா, ஒரு அரசுனா உலகத்தில் மருத்துவம் இந்த மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும். மக்களுக்கு உலகம் பூரா அப்படி தான் இருக்கு. ஏர் ஆம்புலன்ஸ் வச்சுருக்கான். ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தானா காரில் தூக்கிட்டு போனால் நேரம் ஆகும்னு எதில் தூக்கிட்டு போய் ஹெலிகாப்டர் தூக்கி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறான். இருக்கா இல்லையா? இங்கே இந்த
ஆம்புலன்ஸ் வருவதற்கு காரணமே ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி தான். ஒய்எஸ்ஆர் அப்போது இந்த மக்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஆளே இல்லைம்மா. மக்களை கொன்று ரத்தத்தை புழிஞ்சு ரத்தம் வாங்கி வைக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கு. இந்த ஆம்புலன்ஸு 103 உலகம் பூரா வந்துருச்சு, இந்தியாவில் இல்லவே இல்லை. ராஜசேகர் செட்டி அமெரிக்கா போகிறாரு, மயங்கி விழுந்துடுறாரு. அடுத்து 5ஆவது நிமிஷம் ஆஸ்பத்திரி இருக்கார். எப்படி ஆஸ்பத்திரி வந்தேன்னு கேட்குறாரு. யார் என்ன காரில் தூக்கிட்டு வந்தாங்க? காரில் இல்லைங்க, ஃபோன் அடித்தா 5 நிமிஷம் வந்துடும். 103 அதில் தான். ஏன் இதை ஆந்திராவில் செயல்படுத்தக்கூடாதுன்னு ஆந்திராவில் செயல்படுத்துகிறார். இந்தூர் மெடிக்கல் காலேஜில் காசு வாங்கிட்டு இப்போ சின்னமாங்கா அன்புமணி ஒளிஞ்சு போய் பிஜேபிக்கு பயந்துட்டு கிடக்குல்ல, இது என்ன பண்ணுது? இந்தியா பூரா திருப்பி கொண்டு வருது. இதுதான் நடந்ததே தவிர மக்களுக்காக யோசிக்கக்கூடிய தலைவர்களே இங்கே இல்லை. மக்களை இலவச கல்வி நீங்கள் இலங்கை அகதியாக போகிறாங்க நிறைய, எனக்கு தெரிஞ்சவங்க படிக்காமல் போய் கனடாவில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. எத்தனை வயசு? 60 வயசு மூதாட்டி. 60 வயசு மூதாட்டிக்கு கல்வி கொடுக்குறான் கனடாவில். எவ்வளவு? இங்கே 6 வயசு குழந்தைக்கே கல்வி கிடையாது. கார்பரேஷன் ஸ்கூலில் இங்கே செருப்பு இல்லாமல் பள்ளிக்கூடத்து புத்தக தட்டில் ஒரு ஈய தட்டும் போது. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிறைய பேர் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே வந்து சேர்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. இப்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரம் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். முன்னாடிலாம் வந்து இந்த ப்ரீகேஜி, இந்த எல்கேஜி, யூகேஜிக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிரச், அந்த இதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் இருந்தது. ஆனால் நாங்கள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே அதை கொண்டு வந்திருக்கோம், நிறைய உயர்தரம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க சார். அப்படி இப்படி பண்ணியிருந்தா 50% தனியார் கல்வி ஏன் எவ்வளோ டெவலப் ஆகுது? 4 வகையான கல்வி இருக்கு. மாடு மேய்க்கிறவனுக்கு கல்வி இருக்கு, மாடு மேய்க்கிற பயிர்களுக்குன்னு ஒரு கல்வி இருக்குமா? அதுதான் கார்பரேஷன் பள்ளிக்கூடம். செருப்பு கிடையாது, காக்கி டிராயர் தோளில் செஞ்சு கொடுப்பான், ஒரு சட்டை. இதை தூக்கிட்டு குழந்தைங்க மெலிஞ்சு, குழந்தை எல்லாம் எப்படி போகுதுன்னா, கிராமத்து குழந்தை, நடக்க முடியாத குழந்தை 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய் கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துக்கு போகுது. அது ஒரு கல்வி. 2வது கான்வெண்ட் கல்வி. ஷூ போட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸில் சாப்பாடு வச்சு டை கட்டி வேனில் கூட்டிகிட்டு போகிறான் வீட்டுக்கு வந்து. இது 3 கிலோமீட்டர் நடந்து போகுது. சோத்துக்கு இல்லை, சோத்து தட்டு இருக்குது, அது 3 கிலோமீட்டர் நடந்து போகுது. இன்னும் அதே குழந்தை எதில் போகுது? வேன் வந்து கூட்டிகிட்டு போகுது. இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது? இன்டர்நேஷ்னல் போர்டிங் ஸ்கூலில் படிக்குது. ஆமாம் சார். அடுத்து சிபிஎஸ்சி ஸ்கூல், சென்ட்ரல் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. 4 வகையான கல்வி இருக்குது. எது அன்டச்சபிள் மாதிரி? கீழ் சாதிக்கு ஒரு சட்டம், அதுக்கு பிசிக்கு ஒன்று, எஃப்சிக்கு ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு ஒன்று. இது நாடா? இதுக்கு மோடி தேவையா? ராகுல் தேவையா? எடப்பாடி தேவையா? மகேஷ் பொய்யாமொழி தேவையா? அடிப்படையை ஆட்டம் கண்டு போய் கிடக்க. ஏண்டா காலையிலையும் ஜோறு போடுறானு, இப்போ மத்தியானம் ஜோறு போடுறதில்ல, காலையில் 3 நேரம் ஜோறு போட்டு பள்ளிக்கூடத்தையே படுக்க வச்சுங்களேன் குழந்தைகளை. அப்போது இந்த நாடு யாருக்கான நாடு? எல்லாருக்கும் ஒரே வகையான கல்வி கொடுக்கணுமா இல்லையா? அதுதானே அதுக்கு பேர் நாடு. ராஜா தான் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? வசதி படைத்தவனுக்கு குருகுலம், ஏழை எளிய படிக்கக்கூடாது, ஏழை எளியவன் படிக்கவே கூடாது. இப்படி ராஜா வச்சுருந்தான். இப்போ ராஜா ஆட்சியா இல்லை கூஜா ஆட்சியா? 4 வகையான கல்வி எதுக்குன்னு கேட்குறேன். நான் ஒரே நாடு தானே, ஒரே நாடு ஒரே சட்டம். நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபிக்கு ஒரே நாடு ஒரே சட்டம். ஏடா ஒரே கல்வியை கொடுங்கடா. 4 வகையான கல்வி. சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அங்கே படிக்கிறவன் நீட்டில் பாஸ் ஆயிடுவான், ஐஏஎஸ் ஆயிடுவான், ஐபிஎஸ் ஆயிடுவான், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆயிடுவான். இவன் எங்கே போவான்? டாய்லெட் கழுவ போகிறான், சுத்திகரிப்பு பணி செய்ய போறான், தெருக்கூட்ட போறான். சார் அப்போ வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்கலாம் யாருமே நல்ல ஒரு நிலைமைக்கு வரலன்னு நீங்க சொல்றீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க யாருமே நல்ல நிலைமைக்கு வரலன்றீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது அவனுடைய திறமை. அரசாங்கம் என்ன பண்ணுது? அப்துல் கலாம் கார்பரேஷன் பள்ளிக்கூடம் தான் படிச்சாரு. எத்தனை பேர் அப்துல் கலாம் ஆக முடியும்? நல்ல சிவா கார்பரேஷன் ஸ்கூல் தான் படிச்சாரு. மயில்சாமி அண்ணாதுரை ராக்கெட் விட்டார், கார்பரேஷன் ஸ்கூல் தான் படிச்சாரு. ஆனால் எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? எல்லாம் மாடு மேய்க்க போகிறான், ஆடு
காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது போயிட்டே இருக்கார். ஒரு ரயில்வே கேட்டு வருது, வந்தவருக்கு நிற்கிறார். பார்த்தா ஒரு பையன் மாடு மேய்க்கிறான். டேய் வாடா இங்கே. என்ன ஐயா, ஏன்டா மாடு மேய்க்கிற? பள்ளிக்கூடம் போலையா? பள்ளிக்கூடம் போனால் சோறு யாரையா போகிறது? அதிர்ச்சி ஆயிட்டார் அந்த 7 அடி மனுஷன். சோறு கிடைக்கலையா உனக்கு? அப்போது சோறு போட்டா பள்ளிக்கூடம் போவியா? போடியா பள்ளிக்கூடம் போகிறேன். அப்போ அவர் கண்டுபிடிச்சதான் மதிய உணவு சாப்பாடு. காமராஜர் கண்டுபிடிச்சது தான். அப்போது சோறு இல்லாமல் தான் பள்ளிக்கூடம் போகிறான். எத்தனை ஆயிரம் வருஷமா? பல ஆயிரம் வருஷமா. அப்போது இதை ஒரே நாடு ஒரே சட்டம் போடுகிற பிஜேபி, மானமுள்ள பிஜேபி, இந்தியா முழுக்க ஒரே கல்விடா கொண்டு வா, எல்லா பேரும் பிஜேபியில் போய் சேர்ந்துருவான். நன்றி, வணக்கம். மக்களாகிய நீங்கள் ஏப்ரல் 19 மை ஓட் மை ரைட், அது மறந்துடாதீங்க. எல்லாரும் ஓட்டு போடுங்க. மீண்டும் நாளைக்கு கள நிலவரத்தை வச்சு நம்ம பாண்டியா சார் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அமிர்தா.